ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளி அன்னைக்கு பாபாவோட பக்தர்கள் என்ன பண்ணணும்? பாபா நாம என்ன பண்ணா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்? அத தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். இந்த தீபாவளி நல்ல நாளா அமைஞ்சு உங்க வாழ்க்கையில தீப ஒளிகள் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ, இருளை விரட்டி வெளிச்சத்த கொண்டு வருவதைப் போல, உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா துன்பங்களிலும் விரட்டி விட்டு சந்தோஷத்த கொண்டு வரணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். பாபாவுக்கு நாம என்ன பண்ணணும் தீபாவளி அன்னைக்கு சாய்ராம்? நமக்கு எல்லா கேள்விக்கும் பதிலுக்கும் நம்மளுடைய சாய் சச்சர அத்தியாயத்துல தெளிவாவே அப்பா நெறைய குடுத்துருக்காரு. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா? குழந்தை பாக்கியம். நீங்க வியாபாரம் பண்ணணுமா? வியாபாரத்துக்கு. கடன் பிரச்சனை தீரணுமா? கடன் பிரச்சனை. இப்படி உடம்புல நோய் தீரணுமா? அதுக்கும் எல்லாத்துக்குமே பாபா சச்சரித்த நமக்கு தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறார். நாம சச்சரித்த படிச்சா அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். நாம அத படிக்கிறது இல்ல. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் அதுலேருந்து நமக்கு சில விஷயங்கள நான் படிச்சு காட்டுறேன். ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க பலமுறை. இருந்தாலும் இத நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். பக்கம் 72 அத்தியாயம் 7. பக்கம் 72 அத்தியாயம் 7. பாபாவின் எங்கும் நிறைந்த தன்மையும் கருணையும். 1910ஆம் ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா துணிக்கருகில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த துணியில் விறகை நுழைத்தார். சிறிது நேரத்திற்கு பின் விறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தனது கரத்தையே துணியின் உள்ளே நுழைத்து விட்டார். கரம் உடனே கருகி வெந்துவிட்டது. இது வேலையால் மாதவராவ் தேஷ்பாண்டாவாலும் உடனே கவனிக்கப்பட்டது. உடனே அவர்கள் பாபாவிடம் ஓடினார்கள். மாதவராவ் தனது கைகளை பாபாவின் இடுப்பில் கொடுத்து சேர்த்து வலித்து பின்னர் இழுத்து, தேவா, எதற்காக இங்கனம் செய்தீர்கள் என்று கேட்டார். பின்னர் பாபா தம் உணர்வுக்கு வந்து பதிலளித்தார். தொலைதூரத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கொல்லனின் மனைவி உலைகளத்திலிருந்து துருத்தி வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவள் கணவன் அவளை கூப்பிட்டாள். அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள். அதனால் ஊது உலகளத்தில் குழந்தை நழுவி விழுந்து விட்டது. நான் உடனே உலைகளத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன். எனது கரங்கள் வெந்து போவதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. குழந்தையின் உயிர் காக்கப்பட்டதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இதான் சாய் பாபா. இதுதான் பாபா. ஒரு பக்தர்களுக்கு ஆபத்து என்றால் ஓடோடி வந்து தன் உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்டவர் நமது சத்குரு. தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் உட்காந்து பேசினே இருக்கிறாங்க. அவர் துணியில விறகு போட்டுனே இருக்கிறாரு பாபா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாபா விறகு போடுறதை நிறுத்திட்டு கையை உள்ள விடுறாரு. உடனே திகிதிகின்னு எரிஞ்சிருக்கிற கை உள்ள விட்டு ஏதோ ஒன்று இழுத்து தூக்குற மாதிரி தூக்குறாரு. சுற்றி நின்றுந்தவங்களாம் அதை பார்க்குறாங்க. ஐயோ, பாபா நெருப்புள்ள கையை விட்டாரு சொல்லி ஓடி போய் அவர் கையை பிடிச்சி இழுத்து, பாபா என்ன பண்ணீங்க நீங்கன்னு அப்போ நடக்கிறாரு. டேய், என்னுடைய பக்தன் ஒருத்தன், அவன் மனைவி குழந்தை குழந்தைய இடுப்பில் வச்சிருக்கிறான். அவன் மனைவி கூப்பிட்ட உடனே அவங்க கணவன் கூப்பிட்ட உடனே மனைவி என்ன பண்ணா, குழந்தைய இறக்கி விட்டு போகும்போது இந்த குழந்தை தவழ்ந்து போய் அந்த அவங்க நெருப்பு போட்டு இருக்கிற உள்ள உழ பார்த்தா. அவன் அங்கேருந்து பாபா காப்பாற்றுங்கன்னு கத்தோடனே என் கையை உள்ள விட்டு காப்பாற்றினேன். என் கை வெந்து போனதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டதை எண்ணி நான் சந்தோஷப்படுறேன்னு சாய்ராம். சத்குரு நமக்கு ஆபத்தான நேரத்தில் ஓடோடி வந்து உதவுவார். இதுக்கும் நம்ம தீபாவளிக்கு என்ன பண்ணணும்னு சம்மந்தம் கேட்குறீங்களா? உண்மைதான் சாய்ராம். பாபா தீபாவளி நேரத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் எப்படி ஒரு குழந்தையை காப்பாற்றினாரோ அதுபோல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து காப்பாற்றுவார். இந்த கை வெந்து போச்சுல்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்க உடனே அடுத்தது நீங்கள் படிச்சிங்கன்னா குஷ்டரோக அடியவனின் சேவை, அதை படிச்சிங்கன்னா தெரியும். அவர் என்ன பண்ணுவார், உடனே டாக்டர் கூப்பிடுவாங்க. கை வெந்துடுச்சு என்ன பண்ணுவார்னா, டாக்டர் கூப்பிடுவாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. பாபா சொல்லுவார், டாக்டருக்கே டாக்டரா? டேய், நானே மருத்துவம், எவ்வளோ நோய்களை குணப்படுத்தியிருக்கிறேன், இது உங்களுக்கே தெரியணும்னு. இருந்தாலும் அவங்க வந்து பார்க்கட்டும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பாபா உத்தரவு போட்டுருவார். அந்த மருத்துவர் வந்து பார்த்துட்டு போயிடுவார். ஆனால் பாபா கூட இருந்த அந்த குஷ்டரோகி அவர் என்ன பண்ணுவார், பாபா கூடயே இருந்தவர். பாபாவை சுற்றி பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும் அவர் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த குஷ்டரோகி அவருடைய சேவையை கூடிய வச்சுப்பார். ஒரு அருவருக்கத்தக்க ஒருவரை நாம் பக்கத்தில் வச்சுருக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் பாபாவுக்கு சேவை செஞ்சது அவர் தான். அவர் சகல ஜீவராசிகளையும் அவர் அவ்வளவு சந்தோஷமாக மதிச்சார் சார். அவர் என்ன பண்ணுவார், பாபா உங்களுக்கு பாபா உங்களுக்கு ஒரே ஒரு சேவை மட்டும் நான் செய்கிறோம், என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, இந்த வெந்து போயிருக்குல உங்களுக்கு எரியும்,
பாபாவுக்கு எரியுதான்லாம் அவருக்கு தெரியாது. ஆனாலும் இவர் மனசு வலிக்கும். பாபா உங்களுக்கு நான் ஒரே ஒரு சேவை செய்யறதுக்கு எனக்கு அனுமதி அளிக்கணும். உங்க வலது கையில நான் எப்பயுமே நெய் தடவி விடணும். மயில் இறகால நான் நெய் தடவ போறேன். நெய் தடவி துணி கட்டி விடுறேன் பாபா. எனக்கு அந்த ஒரு சேவையாவது எனக்கு குடுங்கன்னோனே, அந்த பக்தனுடைய அந்த வேண்டுகோளுக்கு ஏற்று பாபா வலது கையில அந்த பக்தன் தொடர்ந்து நெய் தடவிக்கினே வருவார் சாய்ராம். அந்த நெய் தடவ, தடவ, தடவ அது பக்தனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நமக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு பாபா குடுத்துருக்கிறாரு. இந்த கலியுகத்தில நான் எவ்வளோ கர்ம வினைகள் அனுபவிச்சனால தான் நான் இந்த குஷ்டரோகியா என்னுடைய பிறப்பு வந்திருக்கு. எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. ஆனா பாபா என்னை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சேவை செய்யறதுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்த குடுத்துருக்கிறாருன்னு சொல்லி, அவர் கையாலேயே தொடர்ந்து தடவிக்கினே வருவாரு. அப்படி தடவ, தடவ, தடவ அந்த வலி, வேதனை, புண்ணு எல்லாம் தன்னால மறைஞ்சிரும். ஆனா அவரு வாழ்ந்த காலம் முழுவதுமே பாபாவுக்கு அந்த சேவைய அவர் செஞ்சுன்னு இருந்தார் சாய்ராம். உண்மையிலேயே மிகப்பெரிய சேவை அது. இப்ப நெய் தடவறதுக்கு தீபாவளிக்கு நாம என்ன பண்ணணும்? உண்மையிலேயே நாம எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு எப்படி நம்ம தன் கரத்தை கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்தினார். அந்த மாரி பாபா எங்க குடும்பத்தில ஏற்படுகின்ற எல்லா துயரங்களிலும் எங்களை காப்பாற்றணும். கண்டிப்பா நீங்க ஓடோடி வருவீர்கள்ன்ற நம்பிக்கையோட இருக்கிறீங்க. அன்னைக்கு ஏற்பட்ட அந்த வலி, வேதனைய நீங்க அனுபவிச்சீங்களா? இல்ல நாங்க அனுபவிக்கிறோம். உங்களுடைய அந்த கரங்களால எங்கள காப்பாத்தணும். அதுக்கு எங்களுடைய நன்றி கடனா உங்களுக்கு நான் இப்ப நெய் தடவுறேன்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன ஒரு துளி நெய் எடுத்து சாய்ராம் அவர் வலது கையில கண்டிப்பா தடவுங்க. வியாழக்கிழமை தீபாவளி அன்னைக்கு அந்த நெய் தடவி கொண்டு வாருங்க. தீபாவளி அன்னைக்கு மட்டும் அவர் வலது கை முழுவதும் நெய் தடவி கொண்டு வருங்க. படமா இருந்தா, ஃபோட்டோவா இருந்தா வலது கையில ஃபோட்டோ மேல தடவலாம். இல்ல என்கிட்ட சிலை இருக்குன்னா, சிலையில வலது கையில தடவுங்க சாய்ராம். இப்படி நாம தொடர்ந்து அந்த தீபாவளி அன்னைக்கு காலையில தடவுனா தடவலாம். இல்ல ஈவினிங் முடிஞ்சா காலையிலேயே தடவுங்க. ரொம்ப நல்லது. இல்ல ஈவினிங் நாங்க சாமி கும்பிடும்போது தடவுனா, ஈவினிங்கும் தடவலாம். ஒரே ஒரு விஷயம், நாம அன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யணும், அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாப்பாடு செய்யணும் ஒண்ணும் அப்படிலாம் இல்ல. நாம அன்னைக்கு என்ன சாப்பாடு செய்றோமோ, அத மட்டும் அவருக்கு வச்சுட்டு, ஒரு பால் வைங்க, தண்ணி வைங்க, ஒரு இனிப்பு பொருள் வைங்க சாய்ராம். வேற எந்த பொருளும் வேண்டாம். பால், ஒரு இனிப்பு பொருள், ஒரு தண்ணி. எப்பயுமே பாபா கிட்ட தண்ணி இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. எப்பயுமே பாபா கிட்ட தண்ணி இருக்கணும். இத மட்டும் பாபா முன்னாடி வச்சு, பாபா எங்களுடைய ஆபத்து காலத்துல வந்து உதவி செய்யணும். நாங்க எங்க வீட்ல உட்கார்ந்து எங்களை அருள் செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். அந்த முழு நம்பிக்கையோட நாங்க உங்கள பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிருக்கிறோம். தயவு செஞ்சு எங்களையும் எங்க குடும்பத்தையும் குருவாக இருந்து, கடவுளாக இருந்து காப்பாற்றும்படி இந்த தீபாவளி நாள்ல நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் சாய்ராம் சொல்லி மன்றாடி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க சாய்ராம். இத மட்டும் செய்யுங்க. வேற ஒண்ணும் தேவையில்ல. இதையும் மீறி ஒரு சின்ன விஷயம் செய்யலாம். ஏன்னா தீபாவளி நாம குடும்பத்தோட கொண்டாடுற மாரி, நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி யாருக்காவது செய்யுங்க. உங்கள சுத்தி இருக்கிறவர்களுக்கு, வெளிய போய் செய்யணும்னு அவசியம் இல்ல. உங்கள சுத்தி இருக்கிறவர்களுக்கு ஒரு வேள சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கி தரலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். யாருக்காவது, யாருக்காவது. அதே மாரி பக்கத்துல வயதானவர்கள் யாரா இருந்தா ஒரு புடவை இல்லன்னா ஒரு வேஷ்டி வயதானவர்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. அவர்கள் உங்கள வாழ்த்தும் பொழுது கடவுள் உங்களை வாழ்த்துவார். உண்மையிலேயே கடவுள் உங்களை வாழ்த்துவார். அந்த வாழ்த்து உண்மையான வாழ்த்து. நாம் செய்கின்றது சின்ன விஷயம் தான். ஆனா அந்த வாழ்த்து கிடைக்கிறது நம்ம 7 7 ஜென்மத்துக்கு நமக்கு புண்ணியத்தை தரும். எனவே இல்லாதவர்களோடு தீபாவளி கொண்டாடுங்கள். குடும்பத்தோடு தீபாவளியை கொண்டாடுங்கள். குழந்தைங்களோட தீபாவளியை கொண்டாடுங்கள். இந்த தீபாவளி உங்களுக்கு இனிய தீபாவளியாக அமையணும்னு சொல்லி நானும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இந்த அத்தியாயத்த கூட உட்கார்ந்து அன்னைக்கு படிங்க சாய்ராம். 7வது அத்தியாயத்துல குஷ்டரோக அடியவனின் சேவைனே இருக்கு. அதையும் சேர்த்து படிங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் சாய்ராம். ஓம் சாய்ராம்.